வணக்கம் மக்களே. புதையல் யோகம் எந்த காலகட்டத்தில் நமக்கு கிட்டும்? கோச்சாரத்தில் 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேரும் காலத்திலும் அல்லது ஒருவரை ஒருவர் பார்வையிடும் காலத்திலும் இந்த நிஸ்கல யோகம் என்கிற புதையல் யோகம் ஏற்படும். 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைந்த திசாபுத்தி காலங்களிலும் இந்த புதையல் யோகம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் அசுப கிரகங்கள் இணைந்து தடை ஏற்படுத்தினால் சிறிய அளவில்தான் நன்மை கிட்டும். மேலும் இந்த 4ஆம் 10ஆம் அதிபதிகள் மறைவிடத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் நன்மை ஏற்படாது. கேந்திரங்களில் இருந்தால் சிறப்பான பலனை தரும். சர லக்னங்களான மேசம் மகரத்திற்கு 10ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பாதகாதிபதியாக வருவதால் மிகவும் எச்சரிக்கை தேவை. பெரும் தனத்தை கொடுத்த யோகம் அதனுடன் பெரும் நோயையோ அல்லது கண்டத்தையோ சிலருக்கு கொடுத்துவிடும் என்பது நமது முன்னோர்களின் அனுபவ உண்மை.